Hello friends, welcome to my channel Ungu boutique. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ எப்படி நம்ம ஒரு ஓல்டு சாரியில் இருந்துட்டு 3 லேயரில் ஃப்ரில்லாக வச்சு நமக்கு ட்ரெஸ் வருதில்ல, ஸோ அந்த மாடல் எப்படி நம்ம ஓல்டு சேரில் இருந்துட்டு எப்படி பிளான் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ ஒரு 2 மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி லெஃப்ட் டு ரைட் வந்து ஒரு ஃபோல்டு பண்ண மாதிரி இருக்குது. தென் இப்போ டாப் டு பாட்டம் வந்துட்டு எனக்கு தேவையான செஸ்ட்டோட அகலம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு இந்த மாதிரி மடக்கி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து 10 இன்ச்சஸ் வேணும். ஓகே, 4 லேயர் வந்து இருக்கும் இப்போது டபுள் ஃபோல்டு பண்ண மாதிரி. இப்போ ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஷோல்டர் விட்த் வந்து 6 இன்ச்சஸ் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ நெக்கோட விட்த் வந்துட்டு 3 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். இப்போ நெக்கோட டெப்த் வந்துட்டு 4.5 இன்ச்சஸ். இதுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அந்த angrakha மாடல்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி மாடல் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து வீநெக் வச்சோன்னா தான் நமக்கு அந்த டீட்டெயிலிங் வந்து ரொம்ப நீட்டாக வந்து இருக்குன்றதுக்காக நம்ம வீநெக் வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு வீநெக் வேணும், பின்னாடி ரவுண்ட் நெக் வேணும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோல் டெப்த் வந்துட்டு 6 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். மேக்ஸிமம் ஷோல்டரோட விட்த் எவ்வளவோ அதுதான் ஆர்ம் ஹோல் டெப்த்துக்கும் வரும். ஸோ நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ செஸ்ட்டோட அகலம் வந்து 10 இன்ச்சஸ் இருக்க மாதிரி நான் இந்த மாதிரி ஆர்ம் ஹோலுக்கு அந்த ஸ்கொயர் வந்து ட்ரா பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து போட்டு விட்டுக்க போகிறேன். இப்போது வெயிஸ்ட்டோட ஹைட் வந்துட்டு 14.5 இன்ச்சஸ் நான் வந்து வச்சுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து தான் நீங்கள் மார்க்கிங் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வெயிஸ்ட்டோட அகலமும் 9 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு இதை ஃபுல்லாக நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ வெயிஸ்ட்லேயுமே கீழேருந்து மேலே ஒரு 1 இன்ச்சுக்கு கர்வ் பண்ணி விடுவோம்ல, ஸோ அந்த கர்வுமே நீங்கள் இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு மேலே டாட் பண்ணி கர்வ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சூப்பரான மாடல். நான் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் திருப்பி போட்டுப்பேன் அப்படின்றதுக்காக வீநெக் பண்ணோம் அப்படின்னா நம்மளை கொஞ்சம் ஒல்லியாக காட்டும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து பின்னாடியுமே வீநெக்கே நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். நான் டாப் வந்து பின்னாடியும் திருப்பி போட்டுப்பேன்றதுக்காக ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். இப்போ ரிமைனிங் இருக்க லைனிங் கிளாத்தை டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபோல்டட் எட்ஜில் வந்துட்டு நம்ம வெயிஸ்ட்டோட அகலம் 9 இன்ச்சஸ் இருக்குல்ல, அதை மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஏலைன் கர்வ் மாதிரி சும்மா ஃப்ரீ ஹேண்ட்லேயே நீங்கள் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ டாப் பீஸும் இந்த மாதிரி ஸ்கர்ட் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ ரிமைனிங் இப்போ தான் சாரீ பீஸை எடுக்கிறோம். ஸோ சாரீ பீஸில் ஒரு எண்டில் இந்த மாதிரி நம்ம சாரியோட ஃப்ளோலே இருக்கும்ல, அந்த மாடலே எனக்கு டாப் பீஸ்க்கும் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு சைடில் முந்தானை பார்ட் இருக்குது, இன்னொரு சைடில் இன்னொரு சாரியோட இன்னொரு எண்டு இருக்கும்ல, அதை மேலேருந்து கீழே ஒரு ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி லைனிங் பீஸை விரித்து விட்ட பொசிஷன், நம்ம கட் பண்ணி விட்டது வந்து கால் பாகத்துக்கு இருக்கும், அதை விரித்து விட்ட பொசிஷனில் வச்சுட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 2 பீஸ் நமக்கு சாரீ பீஸில் இதே மாதிரி வேணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. ஸோ முந்தானை பார்ட்டில் டிசைன் இருக்குல்ல, இந்த பிங்க் கலர் டிசைன் வந்து இருக்குது. ஸோ இதை கட் பண்ணி நான் ஸ்லீவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த சாரீ பர்ச்சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸ் ஆகும். நல்ல ஒரு வாயல் சேலைன்னு சொல்லுவாங்கள்ல, நல்ல ஒரு சுங்குடி காட்டன் சாரீ மாதிரி நல்ல ஒரு காட்டன் சாரீ இது. ஸோ நமக்கு தேவையான ஸ்லீவோட ஹைட் வந்து நான் மெஷர் பண்ணிக்கிறேன். நான் இதே மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். 1 2 அப்படின்னு சொல்லிட்டு 4 லேயர் வந்து இருக்கணும். ஸோ எனக்கு ஸ்லீவோட ஹைட் வந்து 12 இன்ச்சஸ் இருக்க மாதிரி நான் மார்க் பண்ணி என் ஸ்கொயர் பீஸ் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் எட்ஜில் 3 இன்ச்சஸ் இறக்கம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லீவோட பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பாட்டம் ஸ்லீவும் 7 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பிங்க் கலர் இருக்குல்ல, அந்த முந்தானை பாட்டில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையும் நான் வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துட்டேன். அது வந்து நமக்கு வேணாம், சாரியோட ஃப்ளோவில் இருக்க அந்த மாடலே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம ரிமைனிங் இருக்க சாரீ பார்ட்டை அப்படியே நான் வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி விரித்து விட்டுக்கிறேன். இப்போ எப்படி நம்ம அந்த பேட்டர்ன் வந்து நம்ம பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ லைட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து டாப் பீஸு அதுக்கு கீழே ஸ்கர்ட் பீஸ் வந்து 3 லேயரில் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். எப்படி நான் வந்து இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு நான் வந்து இந்த ட்ராயிங்கில் வந்து காட்டுறேன். சாரீ பீஸ்லேயே காமிச்சோன்னா உங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்குன்றதுக்காக ரொம்ப டீட்டெயிலாக இதில் வந்து நான் வந்து காமிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம 3 லேயர் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா 2 லேயர் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் அண்ட் தேர்ட் லேயர். இதுக்கு எப்படி சைடில் அகலமும் மேலேருந்து கீழே அந்த ஹைட்டும் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து அகலம்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இது வந்து நான் சொல்கிற அகலம்னு சொன்னேன்னா இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கேன்ல அது. இப்போ ஃபஸ்ட் லேயருக்கு என்ன மெஷர்மெண்ட்னா வெயிஸ்ட்டோட அளவுலேருந்து
இன்ட்டு 4 இல்லைனா இன்ட்டு 2. மேக்ஸிமம் நீங்கள் சாரீ பீஸில் கட் பண்ணுறீங்கன்னா இன்ட்டு 2 நீங்கள் 2வே போட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். செகண்ட் லேயருக்கு எப்படி மெஷர்மெண்ட்னா ஃபஸ்ட் லேயரோட மெஷர்மெண்ட் இன்ட்டு 2 போட்டுக்கோங்க. அதே மாதிரி தேர்ட் லேயரோட மெஷர்மெண்ட் வந்து செகண்ட் லேயரோட மெஷர்மெண்ட் இன்ட்டு 2. ஸோ இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து கால் பகுதிக்கு தான் நம்ம 9 இன்ச்சஸ் எடுத்தோம். ஸோ ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 18 இன்ச்சஸ் வரும். ஓகேவா? இதை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது அப்படின்னா 4ஆல் கூட நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4ஆல் இப்போ மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 72 இன்ச்சஸ் கிடைக்குது. ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட் லேயரோட மெஷர்மெண்ட்டு. இதை வந்து செகண்ட் லேயருக்கு யூஸ் பண்ணணும். ஸோ அந்த 72 இன்ச்சஸ் இன்ட்டு 2, ஸோ 144 வரும். ஸோ இப்போ தேர்ட் லேயருக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் லேயரோட மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அந்த 144 2ஆல் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 288 வரும். இது வந்து ஃப்ரண்ட்டு போர்ஷனுக்கு மட்டும். ஓகேவா? ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் நம்ம பேக் போர்ஷனுக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸோ இதுதான் சைடில் இருக்க அகலம். இப்போ மேலேருந்து கீழே நம்ம இந்த ஹைட் எடுக்கணும்ல, ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ரெடி லென்த் ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து எனக்கு மொத்தம் 39 இன்ச் வேணும். 13 இன்ச்சில் 3 லேயர் இருக்கிறதுனால 3ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 13 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சீமுக்கு நம்ம மேலே கீழே அட்டாச் பண்ணுறோம்ல அதுக்காக. ஸோ ஒரு லேயருக்கும் அந்த மேலேருந்து கீழே இருக்க அகலம் வந்து 14 இன்ச்சஸ் வந்து வருது நமக்கு. ஓகேவா? இந்த 14 இன்ச்சஸ்ன்றது இந்த மாதிரி மேலேருந்து கீழே இருக்க இந்த மெஷர்மெண்ட்டு. ஸோ சைடில் இருக்க அகலம்ன்றது என்னதுன்னா நம்ம சைடில் வந்து அந்த மெஷர்மெண்ட் மல்டிபிள் பண்ணி போட்டிருக்கோம்ல, அந்த மெஷர்மெண்ட்ஸ் தான் இந்த சைடில் இருக்க அகலம். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் சாரீ பீஸில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க. ஸோ இப்போ நான் சேரீயில் எப்படி நான் அதை வந்து அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் கீழே வந்து அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, நம்ம அந்த மேலேருந்து கீழே 14 இன்ச்சஸ் எடுத்தோம்ல, ஸோ அந்த மாதிரி 14 இன்ச்சஸ்க்கு 3 டாட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 லேயருக்கு 3 14 இன்ச்சஸ் கரெக்டாக இருந்துச்சு சேரீயில். இப்போ ஃபஸ்ட் லேயருக்கு வந்து மொத்தம் 72 இன்ச்சஸ், ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு 72 இன்ச்சஸ். ஸோ இப்போ நம்ம சாரீ பீஸை வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோல்டு பண்ணிட்டோன்னா கீழே ஃப்ரண்ட்டுக்கு மேலே பேக்குக்குன்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டில் சைடில் இருக்க அகலமாக நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். நான் வந்து டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி மெத்தட் வந்து கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ டபுள் ஃபோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டோட்டல் மெஷர்மெண்ட் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் 72 எடுத்தோம்ல, அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு குழப்பமே வேண்டாம். நம்ம எப்படி மெஷர்மெண்ட் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணி போட்டிருக்கோமோ அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதே மாதிரியே நீங்கள் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணுங்கள். ஸோ தேர்ட் லேயருக்கு மட்டும் எனக்கு வந்து துணி சைடில் பார்த்தல, அதை நான் ஃபஸ்ட் லேயர் கட் பண்ணது போக சைடில் இருக்க துணியை தான் தேர்ட் லேயருக்கு பண்ணிக்கிட்டேன். ஈவன் சொல்லணும் அப்படின்னா தேர்ட் லேயரில் வந்துட்டு நமக்கு தேவையான மல்டிபிள் பண்ண அந்த என்ன சொல்கிறது அந்த மெஷர்மெண்ட் வந்து கிடைக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது சாரீ பீஸில். ஸோ நமக்கு கம்மியாக கிடைச்சா கூட பரவாயில்ல, நமக்கு இருக்கிற பீஸை வச்சு நம்ம அங்கங்கே ப்ளீட்ஸ் வச்சு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தேர்ட் லேயருக்கு வந்து ஒட்டு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய வேலை வந்து மிச்சமாயிடும். ஸோ சைடில் வந்து நம்ம ஒட்டு போட்டுக்கலாம். இப்படி ஒட்டு போடும்போதும் நல்ல பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபுல்லாக நம்ம வந்து ஒட்டு போட்டுக்கலாம். இப்போ சப்போஸ் 2 பீஸ் நீங்கள் ஒட்டு போடணும், 3 பீஸாக ஒட்டு போட போகிறீங்கன்னா கூட நீங்கள் இதே மாதிரி தான் நல்ல பக்கமும் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ தேர்ட் லேயர் பண்ண போகிறோன்றதுனால பார்டர் பீஸும் கரெக்டாக வர மாதிரி நீங்கள் நல்ல பக்கமாக போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நான் வந்து ஒட்டு போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட் லேயர் நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் லேயர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மேலே அன்ஈவனாக இருக்குது, ஸோ நான் வந்து ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கிட்டு ஸோ ஒரு 2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு சூப்பரான மாடல். என்ன சொல்லி இந்த மாடலுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆகுது, பட் நமக்கு வந்து அந்த அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா கிராண்டாக இருக்குது. நீங்கள் நல்ல ஒரு சேரீலலாம் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து நல்ல காட்டன் சேரீ, நமக்கு சம்மருக்குலாம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ உங்ககிட்டையும் நம்ம அம்மாவங்களாம் யூஸ் பண்ண காட்டன் சாரீஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட அகலம் வந்து நமக்கு வித்தோட அகலம் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் லேயர் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் லேயரோட பாட்டம் வந்து ப்ளீட் வைக்காமல் இருக்கும்ல, அதுக்கு மேலே செகண்ட் லேயர் இருக்குல்ல, செகண்ட் லேயரோட ஒரு எண்டை வச்சு நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ண போகிறோம். அப்படி வைக்கும்போது நல்ல பக்கமும் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ ஃபஸ்ட் லேயரோட பாட்டம் இருக்குல்ல, அதை ப்ளீட் வைக்காமல் செகண்ட் லேயர் நம்ம இப்போ மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை மட்டும்தான் நான் வந்து ப்ளீட் வச்சுட்டே வரேன். கீழே இருக்க கிளாத்தை வந்து நான் ப்ளீட் வைக்கலை. ஸோ இந்த மாதிரி ப்ளீட் வைக்கும்போது நம்ம கரெக்டாக நம்ம வந்து
ஃபஸ்ட் லேயரோட அளவுக்கே நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலான்றதுக்காக நான் இதுக்கு மேலே வச்சே ப்ளீட் வைக்கிறேன். உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றொன்றுத்தையும் தனித்தனியாக ப்ளீட் வச்சு கூட அட்டாச் பண்ணிக்கலாம். பட் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸி, ஒர்க் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஓகே, இந்த மாதிரி ஃபஸ்ட் லேயரோட டாப்பில் ப்ளீட் இருக்கும், பாட்டமில் ப்ளீட் இருக்காது. அதே மாதிரி செகண்ட் லேயரோட டாப்பில் ப்ளீட் இருக்கும், பாட்டமில் ப்ளீட் இருக்காது. சேம் அதே மாதிரி தேர்ட் லேயரோட டாப்பில் ப்ளீட் இருக்கும், பாட்டமில் ப்ளீட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம அட்டாச் பண்ணும்போது. இப்போ ஃபஸ்ட் லேயரோட பாட்டமில் செகண்ட் லேயரோட டாப் ப்ளீட் வச்சுருப்போல அதை வச்சு அட்டாச் பண்ணணும். தேர்ட் லேயரோட டாப்பை செகண்ட் லேயரோட பாட்டமில் இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வச்சு பண்ணும்போது தான் உங்களுக்கு நீட்டாக வந்துட்டு அவுட்புட் வந்து கிடைக்கும். நீங்கள் அப்படி அட்டாச் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் ஒரு சிங்கிள் ஸ்கர்ட் தான் ரெடி பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இன்னொரு ஸ்கர்ட்டும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இப்போ செகண்ட் லேயரோட பாட்டம் இருக்குல்ல, அது ப்ளீட் வைக்காமல் இருக்கும். அதுக்கு மேலே தேர்ட் லேயரில் இப்போ ஒட்டு போட்டு ரெடியாக வச்சுருக்கோம்ல, அதோட நல்ல பக்கமும் பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம தேர்ட் லேயரோட டாப்பை மட்டும் நம்ம ப்ளீட் வைக்கிறோம். செகண்ட் லேயர் இப்போ அடியில் இருக்க கிளாத் இருக்குல்ல, அது செகண்ட் லேயரோட பாட்டம், அதை ப்ளீட் வைக்காமல் தேர்ட் லேயர் இப்போ மேலே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை மட்டும் தான் நம்ம ப்ளீட் வைக்கணும். கண்டிப்பாக நல்ல பக்கமும் பார்க்குற மாதிரி வைங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு கிளாத்து ப்ளீட் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டில் பரட்டி விடும்போது நமக்கு ராங் சைடு மேலே வந்துருச்சுன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கும். எல்லா ப்ளீட்டையும் நம்ம வந்து கையில் பிரித்து விட்டு அதுக்கப்புறமா பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம ஜார்ஜட் சேரில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நிறைய காமன் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஒரு மிஷின் எப்படி கழட்டி மாற்றுறதுலாம் நான் போட்டிருக்கேன். பிகினர்ஸ்க்கு தேவையான எல்லா மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டிச்சிங் டிப்ஸ் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோஸ்லையுமே. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் ரெடி பண்ணணும்னு சொன்னால் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நாங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதை ஃபுல்லாக நீட்டாக நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிக்கலாம். ஸோ ஸ்கர்ட் பீஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் எப்படி அந்த அங்கர்கா மாடல் வந்து பண்ணலான்றது பார்க்கலாம். கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறதுனா கூட எனக்கு தெரியல, சாரி, இக்னோர் பண்ணிக்கோங்க நான் ராங்காக ஸ்பெல் பண்ணேன் அப்படின்னா. இப்போ நம்ம சாரியோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கிட்டு அந்த வீனக்கு இருக்குல்ல அதை மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லைனிங் பீஸை ராங் சைடில் பரட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு விட்டுக்கலாம். கண்டிப்பாக நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓல்டு சேர்லேருந்து பண்ணணும் அப்படின்னா இல்லை நியூ சேர்லேருந்து பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே நம்மளோட சேனலோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நீங்கள் குர்த்தியும் ரெடி பண்ணிக்கலாம் எனக்கு கொரியர் பண்ணிங்க அப்படின்னா. இப்போ நம்ம ராங் சைடில் பரட்டி போட்டு நம்ம லைனிங் பீஸையும் சாரீ பீஸையும் அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டாப் பீஸ் ரெடி ஆகிடும். இப்போ இதே மாதிரி நம்ம சாரியோட பாட்டமில் ப்ளைனாக நமக்கு ஒரு பிங்க் கலர் கிளாத் வந்து இருந்துச்சு. ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிங்க் கலர் கிளாத் வந்து இருந்துச்சுல ஸ்லீவ் கட் பண்ணது போக, அதுலேருந்து இந்த கிளாத் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த ப்ளைனாக இருக்க அந்த பிங்க் கலர் பீஸை அந்த மாதிரி நாட் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சைடில் மட்டும் நம்ம நெக்கோட சென்டர் வரைக்கும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்கோட சென்டர் வரைக்கும் நீங்கள் நீட்டாக வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. நம்ம நாட் எப்போ ரெடி பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் கொஞ்சம் பட்டையாக வர மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இன்னொரு சைடு எண்டில் இந்த மாதிரி வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். நீங்கள் நீட்டாக ஷோல்டர்லேருந்து நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக நீங்கள் ஷோல்டருக்கு கொஞ்சம் மேலே ஏற்றி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராஸ் கூட நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மேலேருந்து நம்ம நீட்டாக அட்டாச் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த சைடில் வந்து ஒரு லைன் மாதிரி இப்போ வரும் பாருங்கள், அது வந்து ஷோல்டரோட சென்டரில் இருந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், இங்கே வச்சு நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே திருப்போம் நம்ம. ஸோ ஷோல்டரோட சென்டர் வரைக்கும் வந்துக்கிட்டு அதுக்கு கீழே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து வந்துக்கோங்க. ஸோ அப்படியே இதோட இன்னொரு எட்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நம்ம நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல போட்லி பட்டன் வைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நம்ம லூப் ஹோல் மாதிரி வைக்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி மாடல் கூட வைக்கலாம். பட் நான் வந்து எனக்கு இது பிளைனாக இருந்தாலே ஓகே, ஏன்னா பின்னாடியும் திருப்பி போட்டுப்பேன். ஸோ வந்து இந்த மாதிரி எப்படினாலும் திருப்பி போட்டுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குன்றதுக்காக நான் அப்படியே பிளைனாக விட்டுட்டேன். ஸோ மேபி நம்ம ஃப்யூச்சரில் ஏதாவது போட்லி பட்டன் பண்ணுறது இல்லை லூப் ஹோல் வைக்கிறதுனா காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து அதில் அட்டாச் பண்ணுறேன்.
ஸோ இப்போ வந்து ஷோல்டர் வந்து நீட்டாக நம்ம ராங் சைடு சீல்டாக நம்ம இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம்ல, அந்த ஃப்ரண்ட்டில் அந்த மாடல் வச்சு இப்போ நம்ம பேக் சைடுக்கு சேம் அதே மாதிரியே சாரியோட நலப்பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கிட்டு அந்த வீனெக் நான் வந்து போட்டுக்க போகிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த இடத்துல ரவுண்ட் நெக் வேணுன்னா கூட நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் லைனிங் கிளாத்தை. ஸோ எனக்கு வந்து நான் வீனெக் போட்டால் எனக்கு கொஞ்சம் ஒல்லியாக காட்டும், எல்லாருக்குமே கொஞ்சம் ஒல்லியாக காட்டுன்றதுக்காக நான் வந்து வீனெக் வந்து பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து பேக் சைடும் பரட்டி போட்டுப்பேன் அப்படின்றதுக்காக. இப்போ இது ரெண்டையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த மாதிரி ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஃப்ரண்ட் பீஸை வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஷோல்டர் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிங்கன்னா ராங் சைடில் வந்து உருத்தாமல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸை ரெண்டுத்துக்கும் நடுவில் வைக்கிறீங்கல்ல, அப்படி வைக்கும்போது நல்ல பக்கமும் சாரி பீஸும் ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத் எல்லாத்தையும் ராங் சைடில் பரட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்து லைனிங் கிளாத் எல்லாமே ராங் சைடில் போயிடும். ஸோ இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுட்டு லைனிங் கிளாத்தையும் சாரீ பீஸையும் ஒன்றா வச்சு ராங் சைடில் அட்டாச் பண்ணி இருக்கிற எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா டாப் பீஸ் ரெடி ஆகிடும். இப்போ ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவோட நல்ல பக்கமும் நம்ம டாப் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறேன். எனக்கு ஸ்லீவோட பாட்டமுமே டபுள் ஃபோல்டு பண்ணி நீட்டாக சீல்டாக இருந்துச்சு. உங்களுக்கு ஸ்லீவோட பாட்டம் வந்து ராயட்ஜாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் வந்து சென்டரில் இருந்துட்டு ரைட் டவுன் சென்டர் அந்த ஷோல்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஷோல்டர் பாயிண்ட்டை சென்டராக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அங்கேருந்து ரைட் டவுன் லெஃப்ட் டவுன் சொல்லிட்டு 2 டைப்பில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி பியூட்டிஃபுல் லட்கன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ அந்த லட்கன் டிசைன் இருக்குல்ல, அந்த நாட்டை இந்த மாதிரி வச்சு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வச்சு அந்த கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் வருதுல்ல, அதுக்கு நேராக வச்சு அட்டாச் பண்ணிக்க போகிறேன். அந்த நாட் அப்படியே ரெண்டாக மடக்கி அப்படி நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்கர்ட் பீஸ் வந்து அட்டாச் பண்ணலாம். இப்போ டாப் பீஸோட நல்ல பக்கம் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே ஸ்கர்ட் பீஸோட ராங் சைடு வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே லைனிங் கிளாத் இருக்குது. இந்த மாதிரி லேயர் பண்ணி நான் இந்த மாதிரி வெயிஸ்ட் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ ஹோல் கிளாத்தையுமே ராங் சைடில் பரட்டி போட்டு நம்ம சைடில் நமக்கு தேவையான ரெடி லென்த் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோட பாட்டமில் நம்ம ரெடி லென்த் மார்க் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி ஆர்ம் ஹோல் சைட்லேயே நம்ம ரெடி லென்த் மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம வெயிஸ்ட்டுக்கிட்டே ரெடி லென்த் மார்க் பண்ணி நம்ம கரெக்டாக அங்கே நீடில் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச்சிங்கோட ஸ்டாண்டர்ட் லென்த் வந்து 2 அப்படி இல்லைனா 2.5 வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல பெரிய இதெல்லாம் நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெடிமேட் குர்த்தியில் இருக்க அந்த அவுட்புட் வந்து கிடைக்காது. ஸோ இந்த இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு மிஷினை வந்து எப்படி கழட்டி மாட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதில் நான் வந்து காமிச்சிருக்கேன் எந்த நாபில் வந்து நம்ம ஸ்டிச்சிங்கோட லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் எல்லாம் சொல்லிவிட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து இருக்கும். நம்ம ப்ளேலிஸ்ட்லேயும் சூயிங் காமன் பேசிக்ஸ்னு நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ வெயிஸ்ட்டுக்கு கீழே 4 லேயர் இருக்கும். லைனிங் பீஸு, சாரீ பீஸு, லைனிங் பீஸ்னு சொல்லிட்டு இந்த வெயிஸ்ட்டுக்கு கீழே ஒரு 5 இன்ச்சஸ்க்கு அப்படியே கிராஸில் 4 லேயரை சேர்த்து வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அந்த 5 இன்ச்சஸ்க்கு கீழே டாப்பில் இருக்க லைனிங் பீஸையும் அடியில் இருக்க லைனிங் பீஸையும் மட்டும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணுங்கள். நடுவில் இருக்க 2 சாரீ பீஸையும் மேல் பக்கமாக தள்ளி விட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 லைனிங் பீஸை மட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த லைனிங் பீஸை மேல் பக்கமாக தூக்கி விட்டோம்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 2 சாரீ பீஸும் ஒரு ரேண்டமான பாயிண்ட்லேருந்து ஸ்டிச் பண்ணாமல் இருக்கும். ஸோ எங்கே ஸ்டிச் பண்ணாமல் இருக்கோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம சாரீ பீஸை அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக வந்து அவுட்புட் ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து லைனிங் பீஸ் யூஸ் பண்ணி நல்லா ஃப்ளார்டு குர்த்தி பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் அப்படியே லைனிங் பீஸை ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒடுக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடு பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடில் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம லைனிங்கோட பாட்டம் இருக்குல்ல, அதை மிஸ் பண்ணிடவே கூடாது. லைனிங்கோட பாட்டமே நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அப்படி இல்லைனா நூல் பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ராசஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு டாப் வந்து கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சொல்லி நல்ல கிராண்டாக இருக்குது. நம்ம சாரீ வந்து கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி நார்மல் சாரியாக தான் இருந்துச்சு. பட் நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த லட்கன் டிசைன் இருக்குல்ல அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். நல்ல ஒரு ஃப்ளோரல் டிசைனில் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப என்ன சொல்ல, அந்த கேன் மெட்டீரியல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஃப்ளார்டாக இருக்குமோ அந்தளவுக்கு ஃப்ளார்டாக வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ஒரு மோஸ்ட் ஃபேவரட் டிசைனே சொல்லலாம். எதுக்கு இந்த டிசைன் வந்து எல்லோரும் விரும்பி போடுறாங்கன்றது வந்து இப்போ தான் புரியுது. பட் ஒர்க் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா தான், பட் உங்களுக்கு அவுட்புட் வந்து ரொம்ப நீட்டாகவே கிடைக்கிது. நீங்கள் நார்மல் மிஷின் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளார் அட்டாச் பண்ணுற இடத்துல கொஞ்சம் பிரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டிச்சஸோட லென்த்தை வந்து ரொம்ப குட்டியாக போட்டுக்கோங்க. இல்லை ஜிக்ஸாக் இருந்ததுன்னா ஜிக்ஸாக் போட்டுக்கோங்க. ஓவர்லாக் மிஷின் இருந்ததுன்னா ஓவர்லாக் போட்டுக்கோங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ செக்யூராக பண்ணுமோ அவ்வளோக்கு செக்யூராக பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி குர்த்தி ரெடி பண்ணணும்னு சொன்னால் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அங்கே காண்டாக்ட் பண்ணலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸும் கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.